நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்துல தெரியுற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ Sahajo Rajinish Gems and Jewels, number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 996294006. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்புகளே, உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது நீங்கள் நன்றாக
நினைவில் வையுங்கள். சீடன் கேட்கின்றான் இயேசுவிடம், உங்கள் கடவுளின் சாம்ராஜ்யத்தில் நுழைய வேண்டும் என்றால் என்ன தகுதி இருக்க வேண்டும், யார் நுழைய முடியும் என்று கேட்கும்போது இயேசு சொல்கின்றார், மீண்டும் நீங்கள் குழந்தைகள் ஆகாத வரையில் உங்களால் என் கடவுளின் சாம்ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. இதுதான் அந்த குழந்தை, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் கடவுளுடைய தூய அந்த ஒன்றுமற்ற எந்த எண்ணங்களும் மற்ற நிலையில்தான் பிறக்கிறது. அந்த 3வது மாதத்திற்கு பிறகு தாய் தந்தையர்கள் உணர்வு என்ற பாசத்தை காட்டி அதை உணர்வு தளத்திற்கு கொண்டு வருகிறார்கள். பிறகு அவர்கள் கொண்டு போய் 5வது வயதில் கல்வி சாலையில் சேர்க்கும்போது அந்த கல்வி என்ற பெயரில் அந்த குழந்தை பகுத்தறிவு தளம் என்பது உணர்வு தளம் கூட பரவாயில்லை, இந்த மூலாதாரத்திலிருந்து இந்த உணர்வு மையத்திற்கு வருவது கூட பரவாயில்லை, அவ்வளவு தாழ்ந்த நிலை அல்ல, அது தூய நிலை இல்லை, ஆனால் தாழ்ந்த நிலை அல்ல. ஆனால் உங்களுடைய கல்வி சாலைகள் உங்களை அந்த உணர்வு தளம் என்கின்ற இருதய தளத்திலிருந்து உங்களை கொண்டு போய் மூளை தளத்தில் வைத்து விடுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் தலையால் மாத்திரம்தான் யாரையும் எடை போடுவீர்கள். கடவுளாக இருந்தால் கூட அவர் யார், அவரை கொண்டு போ லேபரேட்டரிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் செய். இதுவரையில் மனித எலும்புகளில் நாம் கண்டெடுக்கப்பட்ட எல்லா டிஎன்களை விட இது வேறுபட்டு டிஎன்ஏவாக இருந்தால்தான் கடவுள் என்று ஒத்துக்கொள்ள முடியும். பிறகு அது ஒத்துப்போன பிறகு அந்த கடவுளை படைத்தது யார் என்று அவரிடம் விசாரணை செய், விசாரணையில் கடுமையாக்கு. அவர் சொல்லவில்லை என்றால் அடி உதை கூட அவருக்கு வாங்கு. ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு இந்த கடவுள் தான். பிறகு இந்த மனிதனை விட்டுவிட்டால் நாம் கடவுளை தேடுவதற்கு வாய்ப்பே இல்லை, அவனை கேளு. இது நடந்தது. பாக்தாத் என்ற நாட்டை காலிஃப் ஓமர் என்பவன் ஆண்டு வந்தான். பாக்தாக் என்பது ஒரு முகமதிய நாடு, அது ஒரு முஸ்லீம் நாடு. அந்த முகமதிய நாட்டின் அரசனாக காலிஃப் ஓமர் இருந்தான். அப்போது வீதிகளிலே ஒருவன் கூவிக்கொண்டே சென்றான், நான் தான் கடவுளுடைய தற்போதைய அப்டேட்டட். ஒவ்வொன்றத்தில் அப்டேட் வேணும் இல்லையா? 4G இப்போ 5G ஆகி 5G 6G வருது இல்லையா? முதல்ல 1G கூட இல்லை, அப்புறமா 1G வந்தது, அப்புறம் ஐஃபோன் வந்தது, அப்புறம் 3G வந்தது. சந்தோஷப்படுறீங்களே? அதே மாதிரி தான் பாக்தாத் என்ற நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலிஃப் ஓமர் என்ற அரசன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நகரத்திற்குள், அவன் நாட்டின் நகரத்திற்குள் ஒருவன் கூவிக்கொண்டே போகின்றான். அதுவோ ஒரு முகமதிய நாடு, அது ஒரு இந்து நாடு அல்ல. அவன் என்ன கூவிக்கொண்டு போகின்றான்? முகமது நபிகள் காலாவதி ஆகிவிட்டார், முகமது நபிகள் இஸ்லாத்திற்கு காலாவதி ஆகிவிட்டார், இப்போது என்னை கடவுள் மேலே இருந்து தீர்க்கதரிசியாக அனுப்பியிருக்கிறார், இனிமேல் நானே பைகம்பர் என்றால் நானே கடவுளுடைய கடைசி தீர்க்க தரிசனியாளன், இனிமேல் நான் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். காரணம், முகமது நபிகள் 1800 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதனால் அவர் அப்டேட்டட் இல்லை, இப்போ நான் அப்டேட்டடுக்கு வந்துட்டேன், ஆனால் இனிமேல் என்ன நம்புங்கன்னு ஒவ்வொரு வீதியாக போய் சொல்கிறான். அதுவோ முஸ்லீம் நாடு, அது ஒரு இந்து நாடு அல்ல. ஏனென்றால் இந்துக்களுக்கு மிகுந்த சகிப்புத்தன்மை உண்டு. இதுவரையிலும் உலக வரலாற்றில் உலகம் தோன்றியது முதல் இன்று வரையில் இந்துக்கள் காட்டிய சகிப்புத்தன்மையை போல் உலகத்தில் வேறு எந்த மதத்தினரும் காட்டியதில்லை. அதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் இந்துக்கள் சகிப்புத்தன்மை காட்டுவார்கள்? அவர்கள் என்ன ஏமாளிகளா, கோமாளிகளா, அவர்களுக்கு விஷயம் அறியாதவர்களா? இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞானம் துரிதப்படுத்தாத விஷயங்களை எல்லாம் இந்து மதம் துரிதப்படுத்தி இருக்கிறது என்பதற்கு ஒரே உதாரணம் இந்த இந்து சன்னியாசிகள் கண்டுபிடித்தது தான் இந்த ஜோதிட கலை. அது ஒன்றே போதுமானது. தசம கணிதத்தை தந்தது வராகமிகரர். அந்த வராகமிகரர் ஒரு இந்து. அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி என்ற தசாம்ச கணிதத்தை தந்தார். இப்போது இந்த மனிதன் ஒவ்வொரு வீதிகளாகவும் கூவிக்கொண்டே போகின்றான். இனிமேல் முகமது நபிக்கு காலாவதியாகிவிட்டார், முகமது நபி அவர்கள் காலாவதியாகிவிட்டார், நான் அப்டேட்டட் தீர்க்க தரிசனையாளன், இனிமேல் நீங்கள் என்னிடத்தில் தான் வர வேண்டும், நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும், கடவுள் என்னிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஸோ இறை செய்தியை நான் தாங்கி வந்திருக்கின்றேன், இனிமேல் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன விதமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது நானே உங்களுக்கு போதிப்பேன் என்று அவன் கத்திக்கொண்டு போகின்றான். இது உடனே காலிஃப் ஓமர் காதிலே போய்விட்டது. உடனே அவனை சிறை எடுத்தார்கள். பிறகு சிறைச்சாலைக்கு கொண்டு போனார்கள். உடனே காலிஃப் ஓமர் வந்தான். ஏன் இந்துக்கள் யார் ஒருவரும் இந்து மதத்தில் நானே தீர்க்கதரிசி, இப்போது நீங்கள் கிருஷ்ணனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நானே கிருஷ்ணனுடைய அப்டேட்டடு வெர்ஷன், உங்களோட 2.0 மாதிரி, அடுத்தது 3.0 வரப்போகுது இல்லை அந்த மாதிரி. ஸோ கிருஷ்ணன் 1.1, அவர் 1.0, இப்போ நான் 2.0 என்ன கடவுள் அமைச்சிருக்காருனாக்கா அவங்க உடனே ஏன் சகிச்சுக்குவாங்கன்னாக்கா, ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்க உள் மனசுக்கு, அவங்க பிரஞ்சைக்கு நாமளே கிருஷ்ணனை கண்ணால் பார்க்கல, ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு உண்மையான கிருஷ்ணனையே நம்ம கண்ணால் பார்க்காத போது இந்த மனிதன் சொல்கிறதுல கூட உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம்.
அப்போது எதுக்காக நம்ம அவன் மேலே போர் தொடுக்கணும், எனக்கு அவனை கொண்டு போய் கொல்லணும், எதுக்கு அவனை கொண்டு போய் அடிக்கணும்? ஏன்னா நமக்கே ஒரு விஷயம் வந்து கரெக்டாக சரியாக தப்பான்னு தெரியாத போது நாம் எப்படி அவன் மேலே வந்து போர் தொடுக்க முடியும்? அது வந்து வார்த்தை போராக இருந்தாலும் சரி, கருத்து போராக இருந்தாலும் சரி, என்ற அளவிற்கு புரிதல் உள்ளவர்கள், என்ற அளவிற்கு ஞானம் உள்ளவர்கள், அந்த அளவிற்கு அப்டேட்டடுகளை வந்து தங்கள் மூளையில் பதிவு செய்து கொள்ளக்கூடிய துணிச்சல் மிக்கவர்கள், புரிதல் உள்ளவர்கள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள். மெய்ஞானி தான் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த மெய்ஞானியுடைய லட்சணம் எப்படி இருக்குன்றது யூகிக்கிற அறிவு இருக்கும் இல்லையா, அது இந்துக்களுக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்திலேயே உண்டு. அதனால் அவர்கள் சகித்துக் கொள்வார்கள். இப்போது கிருஷ்ணனை நீங்கள் வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது கடவுள் மேலே இருந்து என்ன அமைச்சிருக்கார், இல்லை அந்த கிருஷ்ண பரமாத்மாவே என்ன அமைச்சிருக்கார் அப்டேட்டட் வெர்ஷனா அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து அதை ஆதரவும் அளிக்க மாட்டாங்க. சில பேர் ஆதரவு அளிக்கலாம், ஆனால் யாரும் தூற்ற மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப வரட்டு பிடிவாதம் உள்ளவர்கள். தங்களுக்கு வந்து முகமது நபிகள் எப்படி அமிச்சார் மேலே இருந்துன்றது தெரியலன்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்சதாகவே காட்டிப்பாங்க. முகமது நபி சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல, என்னை நீங்கள் பொருட்கள் ஆக்க முடியாது, என்னை நீங்கள் ஒரு பொருளாக ஆக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை அவர்கள் தவறான அர்த்தத்தில் புரிந்து கொண்டு இன்றைக்கு பொருள் வடிவத்தில் யாரெல்லாம் கடவுளை கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஜிஹாத் என்ற ஒரு புனித போரை தொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் இப்படி தெருவெல்லாமே பாக்தாக் நகரத்திலே இனி முகமது நபி அவர்கள் காலாவதியாகிவிட்டார், இறைவன் என்னையே தீர்க்க தரிசனம் பெற்றவன் என்று அனுப்பியுள்ளார் உங்களை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி, நானே பைகம்பரன், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சுற்றி திரிந்து கொண்டிருந்தவனை காலிஃபோமருடைய வந்து படை வீரர்கள் அவனை கைது செய்து, காலிஃபோமருடைய கட்டளைப்படி கைது செய்து அவனை சிறைச்சாலையில் தள்ளி, பிறகு அன்று காலை ஒரு நாள் காலையில் வந்து காலிஃபோமர் அவனை சந்திக்கிறான். இதை பார், இதை போல் பைத்தியக்காரனாக நீ பெதற்றிக் கொண்டு தெரியாதே. இன்று மாலை வரையில் உனக்கு நேரம் தரப்படுகிறது. இன்று மாலைக்குள் நீ நான் பைகம்பரன் அல்ல, ஆக இஸ்லாத்திற்கு முகமதிய மதத்திற்கு கடைசி வரையிலும் ஒரே இறை தூதராக முகமது நபி அவர்களை தான் இறைவன் அனுப்பினாரே தவிர நான் இறை தூதன் அல்ல என்பதை நீ ஒற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய தலை துண்டிக்கப்படும் மாலையில். அதனால் நினைவில் படுத்திக்கொள், பிதற்றாதே. நான் மாலை வரும்போது உன் கருத்தை நீ வாபஸ் பெற்றிருக்க வேண்டும். நீ திகம்பரன் அல்ல, நீ பைகம்பரன் அல்ல, முகமது நபிகள் ஒருவரே பைகம்பரர் என்பதை நீ வந்து உண்மையை ஒற்றுக்கொண்டால்தான் நீ உயிரோடு வெளியே போவாய் என்னும்போது அவன் சிரித்தான். இல்லை காலிஃபோமர் அவர்களே, நீங்கள் சொல்வது தவறு. எனக்கு மாலை வரையிலும் அவகாசம் வேண்டாம். நீங்கள் மாலை வந்தாலும் நான் இதையேத்தான் சொல்லப் போகின்றேன். காரணம், நான் சொல்லவில்லை, அந்த விஷயம் அப்படியாகத்தான் இருக்கிறது. மேலும் நபிகள் அவர்களே வந்து திருமறையிலே கூறியிருக்கிறார், பைகம்பரன் என்று சொல்லிக்கொண்டு யார் வந்தாலும் முகமது மதத்திற்குள் அவனுக்கு இப்படிப்பட்ட கதிதான் ஏற்படும். அவனை சிரச்சேதம் செய்வார்கள், அவன் தலையை கொய்து எறிவார்கள், அவனுக்கு வந்து சவுக்கடி தரப்படும், சாட்டை அடி தரப்படும், கத்தி அடி தரப்படும் என்பது திருமறையிலேயே கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் நபிகள் அவர்களாலேயே கூறப்பட்டிருக்கிறது. எப்போதுமே பைகம்பரர்கள் இல்லை இப்படித்தான் இந்த உலகம் நடத்தியிருக்கிறது என்பதை பற்றி திருமறையிலேயே கூறியிருக்கிறது. அதனால் இது இறை சித்தம், நானாக சொல்லவில்லை. இறைவன் என்னை அனுப்பிய சத்தியத்தை நான் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பிறகு நான் இறைவனுக்கு வந்து நிந்தனை செய்தவனாகவும் இறைவனுக்கு துரோகம் செய்தவனாக மாறிவிடுவேன். அதனால் நீ தயவு செய்து மாலையில் வந்தாலும் என்னிடத்திலே இதே பதிலைத்தான் நீ எதிர்பார்ப்பாய். அதனால் தயவு செய்து இப்போதே என்னை நீ கொன்றுவிடு என்ற மாலையிலும் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டிலிருந்து மாறப்போவதில்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் போது பக்கத்து தூணிலே சங்கிலியால் கட்டி பிணைக்கப்பட்டிருந்தவன் வானத்தை பார்த்து சிரித்தான், கொக்கரித்து சிரித்தான். பிறகு காலிஃபோமர் அவனை பார்த்து, நீ ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். இவன் பொய் சொல்கின்றான். நான் முகமது நபி அவர்களை அனுப்பியதுக்கு பிறகு எந்த ஒரு தேவ தூதுவனையும் இந்த பூமிக்கு அனுப்பவே இல்லை. இவன் சொல்வதை பொய் சொல்கிறான், நம்பாதே. நான் நபிகள் நாயகம் ஒருவரைத்தான் அனுப்பினேனே தவிர மற்றொரு அனுப்பவே இல்லை என்றான். இப்படித்தான் நீங்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள். ஒவ்வொருவனும் அவன் வாழ்க்கையில் அவன் வந்து எதை அதிகமாக விரும்பினானோ அது கிடைக்கவில்லை என்பதை பினாற்றி கொண்டிருப்பான். ஒரு அரசியல்வாதியாக வேண்டும் என்றிருந்தால் நான் ஜெயித்து விட்டேன், இந்த தொகுதியில் நான் வந்து எதிராளியை டெபாசிட் இழக்க வைத்து விட்டேன் என்று பிதற்றி கொண்டிருப்பான். இப்படித்தான் மனிதனை பைத்திய நிலைக்கு தள்ளுவதும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்தான். காரணம், அதனுடைய சரியான
வழிகாட்டுதல்களும் அதனுடைய சரியான புரிதலும் இல்லாதது. அதனால்தான் ஒரு குழந்தை தூய நிலையில் பிறக்கிறது. அது பூர்வ புண்ணிய தவவசத்தால். பூர்வ புண்ணியத்தில்தான் தெய்வங்கள் இருக்கிறது, பூர்வ புண்ணியத்தில்தான் ரகசியம் இருக்கிறது, பூர்வ புண்ணியத்தில்தான் நீங்கள் விரும்பிய மந்திர உச்சாடனங்களை ஜெபித்து விரும்பிய தேவதைகளை வசியம் படுத்தி கொள்வது, வசியம் செய்து கொள்ளுதல் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பிறகு காசு பணம் சம்பாதிப்பதற்கு என்ற அர்த்தம் அல்ல. அந்த தூய ஆதிநிலையைத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் குறிப்பிடுகிறார்கள் கலியுக ஜோதிடர்கள். ஆக நீங்கள் பிறக்கும்போது அந்த 3 மாதத்திலே உங்களுக்கு இருந்த அந்த தூய எண்ணங்களற்ற நிலைதான் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கிறது. அந்த தூய எண்ணங்களற்ற நிலையில் இருந்த உங்களை எண்ணங்களை கொண்டு வந்தவர் உங்களுடைய தாய் தந்தையர்கள். நான் தான் தாய், இவர் தான் உன்னை உருவாக்கிய தந்தை, நான் தான் உன்னை உருவாக்கிய தாய் என்று பெற்றோர்கள் கொண்டு வருகிறார்கள். பிறகு அந்த பெற்றோர்கள் கல்வி சாலையில் கொண்டு போய் விட்டவுடனே கல்வி ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள்? நீ எல்லாவற்றையுமே பகுத்து பார்த்து நம்பு, அது கடவுளாக இருந்தாலும் சரி, அவரையும் DNA டெஸ்ட் செய்யாமல் விடாதே என்று அறிவியல் சொல்கிறது. அறிவியல் என்ற வார்த்தை பல தொகுப்புகளை ஆய்ந்து அறிந்தது என்ற கூட்டுத்தொகையின் வார்த்தையே அறிவியல். அறிந்ததையே அறிவியல், அறிந்ததையே அறிவியல். ஆக அறிந்ததையே அறிவியல் என்று சொல்கிறது. ஆக இந்த புரிதலை தருவதும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்தான். இன்றைக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சொல்லப்பட்ட அந்த அறிவுறுத்தல்களின்படி இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நடக்காததினாலும், அந்த ஆட்சியாளர்கள் நடக்காததினால்தான் இன்றைக்கு ஓசோன் படலத்திலேயே ஓட்டை விழுந்திருக்கிறது. நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தால் 5, 6வது பக்கத்திலே போட்டிருக்கும். கிருதயுகம் 4 யுகங்கள். கிருதயுகம், பிறகு திரேதாயுகம், துவாபர யுகம், பிறகு கலியுகம். ஆக ஒவ்வொரு யுகமுமே பல லட்சம் வருடங்கள். குறைந்தபட்சம் கிருதயுகம் என்பது 17 லட்சத்தி சொச்ச வருடங்கள். அடுத்ததாக திரேதாயுகங்களும் 8,64,000 வருடங்கள். பிறகு அதற்கு பின் வந்த துவாபர யுகமும் சில லட்சங்கள் ஆண்டுகள் அதற்கு ஆயுள். பிறகு கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் இதற்கு ஆயுள் உண்டு. 4 எத்தனை லட்சம் ஆண்டுகள்? 4,32,000 ஆண்டுகள் என்பதை நான் சொல்லவில்லை. வாசன் திருக்கணித சுத்த பஞ்சாங்கம் வாங்குங்கள், 5, 6ஆம் பக்கத்திலே போடப்பட்டிருக்கும். ஆக 4,32,000 ஆண்டுகள் இந்த பூமி முழு சக்தியோடும் இயற்கை ஆற்றலோடும் வாழும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் விஞ்ஞானம் தோன்றியதோ 500 ஆண்டுகளுக்கு முன்புதான். கலியுகம் தோன்றி 5102 வருடங்கள் தான் போய்கொண்டிருக்கிறது. இன்றைய வருடமான விளம்பி வருடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது 5102 வருடங்கள். இந்த 5102 வருடங்களுக்குள் தான் இஸ்லாத்தும் தோன்றியிருக்கிறது. இந்த 5102 வருடங்களுக்குள் தான் அதுவும் இஸ்லாம் தோன்றியது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கிறிஸ்துவம் தோன்றியது. பிறகு கிறிஸ்துவமும் இஸ்லாத்தும் இல்லாத போதே இந்து மதம் இருக்கிறது என்பதற்கு பஞ்சாங்கத்தினுடைய ஒரே ஒரு ஆதாரத்தை தவிர வேறு எதை சொல்ல முடியும்? இதை நான் யார் முன்னோடி யார் பின்னோடி என்பதற்காக சொல்ல வரவில்லை. ஒரு வட்டத்தை போட்டுவிட்டால் அந்த வட்டத்திலே இந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்றால், பிறகு கிறிஸ்துவன் 2000 ஆண்டுகள் வருகின்றாலும் மீண்டும் இந்த வட்டம் ஆரம்பிக்கும் போது கீழ் இருப்பவன் மேல் போவான், மேல் இருப்பவன் கீழ் வருவான். அந்த முட்டாள்தனத்திற்காக நான் பேச வரவில்லை. நான் குறிப்பிட என்ற விஷயம் இதன் மூலம் என்னவென்றால், ஆக கிட்டத்தட்ட கிருதயுகம் 17 லட்சத்தி சொச்சம் ஆண்டுகள், பிறகு திரேதாயுகம் 8,64,000 ஆண்டுகள். அந்த பூமிக்கு ஆயுள் இருந்திருக்கிறது, இயற்கைக்கு ஆயுள் இருந்திருக்கிறது, மாசுபடாது. அதே போல் துவாபரயுகமும் சில லட்சம் ஆண்டுகள் இருந்திருக்கிறது. ஆனால் கலியுகம் 4,32,000 வருடங்களுக்கு இந்த பூமிக்கு பாதுகாப்பு உண்டு, இந்த பூமிக்கு அச்சுறுத்தல் இல்லை என்பதுதான் இயற்கையின் சட்டம், இறைவனின் சட்டம், மெய்மையின் சட்டம். ஆனால் விஞ்ஞானம் தோன்றி 500 வருடங்களுக்குள் இன்றைக்கு பூமியிலே குளோபல் வார்மிங் என்ற பெயரிலே பூமி வெப்பமயமாவது வந்தது எப்படி? முதல் கேள்வி. அதற்கு சரியான ஆட்சி
ஆளும் ஒவ்வொரு நாட்டையுமே ஆளும் அரசியல்வாதிகளுடைய புரிதல் இல்லாததுதான் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தயவுசெய்து கவனமாக கேளுங்கள். கலியுகாதி 4,32,000 வருடங்கள் இந்த பூமிக்கு ஆயுள் இருக்கிறது என்று ஜோதிடம் சொல்கிறது, ஆல்மனாக் சொல்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் பஞ்சாங்கத்திற்கு பெயர் ஆல்மனாக் சொல்கிறது. அப்படி இருந்து இன்றைக்கு வந்திருக்கும் தகவல் என்ன தெரியுமா? 10ல் 9 பேர் மாசுபட்ட காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமா? நன்றாக நினைவில் வையுங்கள். 10ல் 9 பேர் என்றால் 100% 190% மக்கள். இந்த உலகத்தில் 700 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் 90% மக்களும் மாசுபட்ட காற்றை தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமா? அதற்கு காரணம் ஓசோன் என்ற குடை. எப்படி மழை வந்தால் நம்மிடத்தில் ஒரு குடை இருக்கிறது, அந்த குடையின் மூலமாக மழை நம் மீது படாமல் நம்மளை காத்து கொள்கிறோமோ, அதே போல்தான் பல ஊதா கதிர்கள் இந்த ஓசோன் என்கின்ற அந்த குடை மீது பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஊதா கதிர்களை இது தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் 4,32,000 ஆண்டுகள் வரையிலும் இந்த பூமிக்கு தீமை இல்லை என்று ஜோதிடமும் பஞ்சாங்கமும் அறிவுறுத்தும் பொழுது எப்படி விஞ்ஞானம் தோன்றி 500 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஓசோன் படலம் கிழிந்திருக்கிறது என்றால் விஞ்ஞானம் மனிதனுக்கு நன்மை செய்திருக்கிறதா தீமை செய்திருக்கிறதா என்பதை தயவு செய்து உங்களுடைய புத்தியின் மூலமாக ஆய்வு செய்யுங்கள். யாரோ ஒரு பார்த்து கொள்வார், காற்று தானாகவே வருகிறது, பூமி தானாகவே தோன்றியது, வானம் தானாகவே தோன்றியது, சூரியன் தானாகவே காலையில் வருகிறது, சந்திரன் தானாகவே வருகிறது என்று நினைப்பவன் மூடன், அஞ்ஞானி, அறியாமை. அதைத்தான் இயேசு இந்த பாவிகளை மன்னியுங்கள் என்கிறார். காரணம், அவர்கள் அறியாமையில் என்னை கொலை செய்கிறார்கள், அறியாமையில் என்னை அவர்கள் சிலுவையிடுகிறார்கள். அறிந்திருந்தால் அட்லீஸ்ட் என்னிடத்தில் உள்ள சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த ஓசோன் படலத்திலேயாவது இன்றைக்கு வந்திருக்கிற ஆபத்தை தடுத்திருக்க முடியும் என்பதைத்தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதைத்தான் நபிகள் நாயகமும் தன்னுடைய இறுதி நாளில் உனக்கு எப்போது தேவையோ அப்போது உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆள் வருவார், அதனால் நீ சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிதான் அவருடைய கடைசி மூச்சை விட்டார். ஆக அறியாமையே பாவம் என்பதைத்தான் விஞ்ஞானம் சுட்டிக்காட்டுகிறது. விஞ்ஞானத்திற்கு அறியாமை இருக்கிறது என்பதைத்தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுட்டிக்காட்டுகிறது என்பதைத்தான் இந்த ஓமானத்தின் மூலம் நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன், கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதை நீங்கள் சரியான புத்திசாலித்தனத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆக 4,32,000 வருடங்கள் இந்த பூமிக்கு ஆயுள் இருக்கிறது என்னும்போது விஞ்ஞானம் தோன்றி 600 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதற்குள் 2 உலகப் போர்களை நடத்திவிட்டது. 600 ஆண்டுகள் விஞ்ஞான வளர்ச்சியிலே இரண்டு உலக யுத்தங்களை சந்திக்க முடியுமே. ஆனால் இன்னும் 4,32,000 வருடம் என்பது பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பதை இவர்கள் வாழ விடுவார்களா? விஞ்ஞானம் தோன்றி 600 வருடங்களுக்குள்ளேயே 2 உலகப் போர்கள் என்றால் 300 வருடங்களுக்கு ஒரு உலகப் போர் நடத்தியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் 2வது உலக யுத்தம் வந்தது. அப்படி என்றால் 500 வருடங்கள், 500 வருடங்களுக்குள்ளேயே 2 வேர்ல்டு வாரை பார்த்து விட்டது. இப்போது 3வது உலகப் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புல்வாமா என்கின்ற நம்முடைய இந்திய எல்லையிலே, காஷ்மீர் எல்லையிலே புல்வாமா என்ற இடத்திலேயே தற்போது நான் இந்த பதிவை பேசிக் கொண்டிருக்கும் போது இதற்கு முன்பு பதிவு போட்டேன். நான் ராகு கேது பயிற்சிகளை போட்டேன், அதில் போய் பாருங்கள். புராண ரீதியாக ராகு கேதுக்கள் எப்படி தோன்றினார்கள் என்ற பதிவு 50 நிமிடத்திற்கான பதிவு இருக்கிறது. அதிலே என்னுடைய பேச்சு 41வது நிமிடத்திலிருந்து 43வது நிமிடம் வரையில் வரக்கூடிய என்னுடைய யூடியூப் பேச்சில் பாருங்கள். மேற்கு கிழக்கு வடக்கே தீப்பற்றி எரியும் என்று சொல்லியிருக்கின்றேன். புல்வாமா என்கின்ற வடக்கிலே தீப்பற்றி எரிந்துவிட்டது. ஆக அகப்பார்வை. இப்போது நான் பேசவிருப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 16 அகவியல் அறிவுறுத்தல்கள் இயற்கை மனித குலத்திற்கு தருகிறது என்பதை பற்றித்தான் நான் பேசப் போகின்றேன். அதற்கான ஒரு முன்னுரையாகத்தான் இதை நான் உங்களிடம் சொல்கின்றேன். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு.
Address: Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.